சரி, இப்போ ஒரு பிகினரா ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்குள்ள என்டர் ஆகுறாங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி அவங்க ப்ராஃபிட் பார்க்க முடியும் சார்? எப்பயுமே இப்போ ட்ரேடிங் பண்ணுறது ரொம்ப ஹையான ரிஸ்க்கான அங்கே விளையாட்டு அது. அந்த ரிஸ்க்கான விளையாட்டுக்குள்ளே வரதுனால அதை தயார் பண்ணிக்காமல் நம்ம வந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம என்ன டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு இருக்கு, அட்லீஸ்ட் சார்ட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம ஓரளவுக்கு படிச்சுட்டு வந்து இது பண்ண வேண்டாம். ஃபண்டமெண்டல் படிக்கணும்னா அவங்க ரொம்ப லேட் ஆகும். ஒரு ஸ்டாக்கெல்லாம் பற்றி படிச்சுட்டு வந்து ட்ரேட் பண்ணுறதுலாம் இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். அவங்க என்ன பண்ணால் அந்த டெக்னிக்கல் அனாலிஸ்ட்னு நிறைய கோர்ஸ் நடத்துகிறாங்க. அதை வந்து கொஞ்சம் படிச்சுட்டு வந்து பிகினர்ஸ் ட்ரேட் பண்ணலாம். இப்போ ட்ரேட் பண்ணும்போது முதல்ல மைனஸில் 2 மைண்டில் இருக்க வேண்டியது என்னென்னா, ரொம்ப பயப்படக்கூடாது, பணத்தை நிர்ணயம் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணணும். எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நான் இந்த பங்கு வாங்குகிறேன், அந்த பங்கில் எனக்கு 5% லாஸ் ஆகிடுது, நான் அதை விற்றுடுவேன். நம்பர் 1. நான் இன்றைக்கி இப்போ மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணால் எவ்வளோ ரூபா நான் லூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், எனக்கு ப்ரெஷர் இருக்கக்கூடாது. இந்த 2 இருக்கணும். முதல்ல நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸில் லேர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் எவ்வளோ பணம் நான் லூஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன், எவ்வளோ பர்சன்டேஜ் வந்தால் நான் என்னோடய ட்ரேடிங்கை மாற்றிடுவேன், ஸ்ட்ராட்டஜி மாற்றிடுவேன். இப்போ எக்ஸாம்பிள் என்ன, ஒருத்தர் 100 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கியிருக்காரு, அது 95 ரூபாய்க்கு வந்துருச்சு. இப்போ நான் விற்றுட்டு வெளில வரணுமா, அப்படியே வச்சுக்கணுமா? ஃபஸ்ட்டு கேள்வி. 105 வந்துருச்சு, 105ல் விற்கணுமா வேண்டாமா? அப்போ போகிறதுக்கு முன்னாடியே நம்ம பேண்டு டிசைட் பண்ணோம்.